மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம்னா, நான் என்னோடய அனுபவத்தில் நடந்த கதை தான் ஒன்று. அதை தான் உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு எடுத்து போட போகிறேன். என்ன கதைன்னு கேட்குறீங்களா? ஒரு விவசாயியும் ஒரு கூலி தொழிலாளியினோட கதை தான் இது. விவசாயி என்ன செய்கிறாங்கன்னா, கிராமத்து பக்கமாக இன்னும் நடக்குது அது மாதிரி. கூலிக்கு நம்ம வீட்டுக்கு ஆள் வேலைக்கு வச்சுக்கிட்டு, விவசாய வேலைகளுக்கு ஆள் வச்சுக்கிட்டு, வயலுக்கு போக வர இதுக்கெல்லாம் விவசாயி கூலி தொழிலாளி வச்சுருப்பாங்க. கருதறுக்க போகிறது, நடவு நடுறத இது பண்ணுற அதுக்கெல்லாம் கூலிக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அது கூலி தொழிலாளி. விவசாயியும் நிறைய ஏக்கர் கணக்கில் நிலத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு பராமரித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த விவசாயியோட மகனும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு. ஒரு கூலி தொழிலாளியோட பையனும் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்போ அந்த விவசாயியோட மகன் கேட்குறாரு, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களோட பையனும் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதே ஸ்கூலில் போய் நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு அந்த பையன் போய் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, வாப்பா, கல்விங்கிறது எல்லாருக்கும் சமம். இதில் பணக்கார பிள்ளைங்க படிக்கிற படிப்பு, ஏழை பிள்ளைங்க படிக்கிற படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கான கல்வி அந்த இடத்துல இருக்குது. அதனால் அவங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, நீங்களும் அதே ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா படிக்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த விவசாயியோட பையனுக்கு நிறையா பணங்கள் கட்டி மேலே மேலே அதிக படிப்புக்கு பணங்களை கட்டி அவங்க அப்பா படிக்க வைக்கிறாரு. ஆனால் நம்ம அப்பா அந்த நிலத்தை விற்று அடமானம் வச்சு செஞ்சு தானே படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அதை கொஞ்சம் ஏனோ தானோன்னு விட்டுட்டாங்க. ஆனால் இந்த கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்களே அந்த பையன் அவங்க பையன் நல்லா படித்து ஒரு அந்தஸ்தான வேலைக்கும் போயிட்டார். வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு படிப்பு அந்த தம்பி அந்த படித்த கூலி தொழிலாளியோட புள்ள சொல்கிறாரு, எனக்கு படிப்புக்கான வழிகாட்டினது எங்கள் விவசாய ஐயா தான். அதனால் நான் எங்கே போனாலும் அவங்கள தெய்வமாக நான் மதிப்பேன். எனக்கான இன்றைக்கி நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றோம், குடும்பத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னா அந்த விவசாய ஐயா எங்கள் அப்பாவுக்கு அங்கே வேலை கொடுத்ததுனால தான் நாங்கள் நல்லா படித்து இப்போ சமுதாயத்தில் நானும் ஒரு மரியாதையாக ஒரு மதிப்பான ஆளாக ஒரு அந்தஸ்தான பதவியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.